GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். 2 முக்கிய திமுக அமைச்சர்கள் சிக்கல் இருக்காங்க. அவர்கள் யார் என்பது குறித்தும் அந்த சிக்கல் குறித்தான பின்னணி என்பது குறித்தும் இன்னைக்கு மதுரையில் பாஜக நிர்வாகிகள், அதாவது பாஜக மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க, பேரணி பண்ணியிருக்காங்க. அந்த பேரணியில் பல்வேறு பாஜக நிர்வாகிகளை போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகும் பாஜகக்காரங்க போராட்டம் பண்ணதுனால அங்கே ஒரு பெரிய சர்ச்சை என்பது உருவாயிருந்தது. அதை தொடர்ந்து அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி குறித்தும் பீகார்ல பல்டுராம் என்று அழைக்கப்படக்கூடிய நிதிஷ்குமார் மீண்டும் கூட்டணி மாறுகிறாரா, மீண்டும் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு திரும்புகிறாரா அப்படின்ற விவாதம் பீகார்ல எழுந்திருக்கு. பீகாரை தாண்டி நாடு முழுக்கவே இந்த விவாதம் என்பது ரொம்ப கவனம் பெற்றிருக்கு. அந்த பின்னணி என்பது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். முதல்லயே சொன்ன மாதிரி யார் அந்த 2 மூத்த திமுக அமைச்சர்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒன்று துரைமுருகன், இன்னொன்று MRK பன்னீர்செல்வம். துரைமுருகனுக்கு சிக்கல் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அமலாக்கத்துறை ரைடு மூலியமா. அதாவது இந்த புத்தாண்டுல அமலாக்கத்துறையோட முதல் ரைடே துரைமுருகன் அகைன்ஸ்டா தான் வந்திருக்கு. துரைமுருகன் மட்டும் இல்லாம அவருடைய மகன் MP-யா இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த், அப்புறம் அவங்களோட ஆதரவாளர்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 இடங்கள்ல இந்த ரைடானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதற்கு பின்னணி காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வழக்குகளை சுட்டி காட்டுறாங்க. ஒன்னு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் சமயத்துல, அந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க. அவர் நடத்தக்கூடிய கல்லூரிலையும் இந்த ரைடு நடத்தப்பட்டுச்சு. அந்த டைம்ல வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு புகாரின் அடிப்படையில் அந்த ரைடு நடத்தப்பட்டது. அப்ப துரைமுருகனோட நெருங்கிய ஆதரவாளர் இடத்துல இருந்து 11 கோடி அளவிற்கு பணம் பறிமுதல் பண்ணப்பட்டது. அப்ப வருமான வரித்துறையினர் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் இந்த வழக்கோட நீட்சியா தான் இப்ப இந்த வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்து இந்த வழக்கு நீட்சியா தான் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல ரைடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சமீப காலங்களா எழுந்திருக்கக்கூடிய அந்த மணல் குவாரி தொடர்பான குற்றச்சாட்டுல, அந்த மணல் குவாரி வழக்குல துரைமுருகனுக்கு பங்கு அதிகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் தொடர்ந்து வர்றதுனால அந்த ஒரு குற்றச்சாட்டின் காரணமாகவும் இன்னைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் வீட்டில் ரைடு பண்ணியிருக்கிறதா பல்வேறு தகவல்கள்லாம் வருது. இதுல இன்னொரு பக்கம் துரைமுருகன் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு யார் வந்திருக்காங்கன்னே தெரியாது, வீட்டில் வேலையாட்கள் தான் இருக்காங்க, நாங்க போனாதான் தெரியுமே ஒழிய யார் வந்திருக்காங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த ஒரு ரைடு என்பது, அதுவும் புத்தாண்டுல ஒரு மிக முக்கிய அமைச்சருக்கு அமலாக்கத்துறை குறி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு அமைச்சர் இன்னைக்கு பெரிய சர்ச்சையில மாட்டியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா, MRK பன்னீர்செல்வம். ஒரு கூட்டத்தில் MRK பன்னீர்செல்வம் பங்கு பெறதுக்கு போறாரு. பேச்ச ஆரம்பிக்கிறாரு. பேச்ச ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே அவரோட உதவியாளரை ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்றாரு ஓப்பன் ஸ்டேஜ்லயே. அங்க மைக் ஆன்ல தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்கலாம் அவர் என்ன சொன்னாருன்றத ஓப்பனா கேட்கிறாங்க. அந்த அளவிற்கு தரக்குறைவா அவரோட உதவியாளரை MRK பன்னீர்செல்வம் விமர்சனம் பண்ணாரு. இதுவே இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க வைரலா போனதுனால இந்த ஒரு விஷயம் என்பது அவருக்கும் ஒரு பெரிய சிக்கலா தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா சமீப காலங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மூத்த திமுக அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து சர்ச்சையில் மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். பொன்முடி ஒரு பக்கம் மாட்டினாரு, அப்புறம் துரைமுருகனும் ஒரு பக்கம் மாட்டினாரு, நேரு ஒரு பக்கம் சர்ச்சையில் மாட்டினாரு. இந்த மாதிரி முக்கிய திமுக அமைச்சர்கள்லாம் சர்ச்சையில் மாற்றுறது இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. அந்த வரிசையில தான் MRK பன்னீர்செல்வமும் இன்னைக்கு ஒரு தரக்குறைவான விமர்சனத்தை வச்சு அவரும் இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவம் தான். இது தொடர்பாக சென்னை காவல்துறையினர் ஒருத்தரை கைது பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேசிய மகளிர் ஆணையமும் இதுல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு கோணங்களை விசாரணை ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த ஒரு சம்பவம் என்பது தொடர்ந்து அரசியலாக்கப்பட்டுட்டே வருது அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழக எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக,
பாமக போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து இந்த ஒரு சம்பவத்தை கையில் எடுத்து ரீசெண்டாவே வந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து பெரிய பேசு பொருள் ஆனாலுமே இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றமே இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வந்து வன்மையா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து உங்களோட அரசியல் விளம்பரத்துக்காக நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்ற கருத்தை வந்து காட்டமா நீதிமன்றம் கேட்டிருந்தாங்க. எப்ப கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல பாமக போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதுல கூட வந்து சௌமியா அன்புமணியை கைது பண்ணாங்க போலீஸ்காரங்க. அந்த போராட்டத்திற்கு முதல்ல வந்து போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்கல. அதை எதிர்த்து பாமகவினர் வந்து நீதிமன்றத்திற்கு போறாங்க. நீதிமன்றமுமே அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. இருந்த போதிலும் பாமகவினர் வந்து தடகை மீறி போராட்டம் பண்ணதுனால அங்க வந்து கைது பண்ணப்பட்டாங்க. அந்த ஒரு பாணியில தான் இன்னைக்கு மதுரையில வந்து பாஜக மகளிர் அணி வந்து தடகை மீறி போராட்டம் பண்ணதுனால அவங்களையும் வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மதுரையில வந்து ஒரு பேரணியை வந்து பாஜகவினர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மதுரையிலிருந்து சென்னை வரைக்குமே பேரணி போறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாஜக நிர்வாகியான குஷ்பு வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அந்த அனுமதி மறுப்பையும் தாண்டி அந்த தடையையும் மீறி பேரணி பண்ணதுனால அவங்கள வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் தான் பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மதுரை ஆடு வியாபாரிகள் திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையில போய் அடைச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாஜக நிர்வாகிகள் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஆடுகளை வந்து அங்கே அடைக்க வந்தாங்க அப்படின்ற செய்தி எல்லாமே வந்து தமிழகம் முழுக்க பெரிய சர்ச்சையா மாறுனுச்சு. எதுக்காக போலீஸ்காரங்க வந்து இந்த ஒரு மண்டபத்தை தேர்ந்தெடுக்காங்க, எதுக்காக வந்து இங்க போய் பாஜக நிர்வாகிகள் அடைச்சாங்க அப்படின்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் போலீஸ்காரங்க இது தொடர்பா எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல. இப்போ தேசிய அளவில் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அடிக்கடி அரசியல் கட்சிகளை மாற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அடிக்கடி கூட்டணி தாவும் அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். ஒரு வருஷத்துக்குள்ளேயே பல்வேறு அரசியல் மாற்றங்களை பண்ணக்கூடியவர், பல்வேறு கூட்டணிகளை மாற்றக்கூடியவர். இப்போ இந்த நிதிஷ்குமார் மீது தான் மீண்டும் ஒரு லைம்லைட் வந்து விழுந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மீண்டும் கூட்டணி மாற போறாரா நிதிஷ்குமார்? அதாவது போன வருடம் 2024 ஜனவரி மாசத்துல இந்தியா கூட்டணி அமைப்பதில் நிதிஷ்குமாரோட பங்கு மிக முக்கியமா இருந்தது. ஆனா இந்தியா கூட்டணி அமைஞ்ச கொஞ்ச நாள்லயே வந்து நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலிருந்து விலகி அந்த கூட்டணிக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாஜகவோட சேர்ந்து மீண்டும் பாஜக ஆதரவோட பீகாரோட சிஎம்மா வந்தார் இல்லையா. இப்போ அந்த ஒரு வருஷம் முடிய போது இப்போ அந்த ஜனவரியில மீண்டும் வந்து நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில சேர போறாரு. அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து விலகி வந்து இந்தியா கூட்டணியில மீண்டும் நிதிஷ்குமார் சேர போறாரு அப்படின்ற விவாதம் தான் வந்து பீகாரை தாண்டி இந்தியா முழுக்க ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. இதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைவராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன அப்படின்னா, எங்களோட கதவுகள் நிதிஷ்குமாருக்கு திறந்தே தான் இருக்கு, அவர் எப்ப வேணா எங்களோட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிதிஷ்குமார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும் நிதிஷ்குமாரோட ரெஸ்பான்ஸை வச்சு அவங்க என்ன ஹிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து நிதிஷ்குமார் வந்து இந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவை விட்டுட்டு இந்தியா கூட்டணிக்கு வர போறாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு பீகார்ல எழுந்திருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆண்டு இறுதியில் அக்டோபர் மாதம் இல்லைன்னா நவம்பர் மாதத்துல பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதற்கு முன்கூட்டியே இந்த அரசியல் நகர்வுகள்லாம் நடக்கிற காரணத்தினால மீண்டும் வந்து இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் வர போறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் அங்க சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் வந்து இந்த வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக காரங்க என்ன சொன்னார் அப்படின்னா, நிதிஷ்குமார் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாங்க. நிதிஷ்குமார் தலைமையில தான் பாஜக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லாம, தேர்தல் நெருங்குற சமயத்துல எங்களோட கூட்டணியோட சிஎம் வேட்பாளரை யாருன்னு அறிவிப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதே கருத்தை தான் அமித்ஷாவும் பேசியிருந்தாரு. இது வந்து அப்பவே நிதிஷ்குமாருக்கு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பீகார் ஆளும் கூட்டணியில நிதிஷ்குமார் தலைமையில தான் பாஜக இருக்காங்க. என்னதான் தனிப்பெரும் கட்சியா பாஜக பீகார்ல இருந்தாலுமே நிதிஷ்குமார் தலைமையில தான் அந்த கூட்டணி செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல எப்படி நீங்க வந்து என்ன கழட்டி விட்டுட்டு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் முடிவு அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்க எழுந்தது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பீகார் பாஜக தலைவரும் அந்த மாநிலத்தோட டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் சின்ஹா ஒரு கமெண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இறந்து போன பாஜக மூத்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து நம்ம எப்படி புகழஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா, பீகார்ல பாஜக ஆட்சி அமையணும்,
அதுதான் வந்து நம்ம அவருக்கு செலுத்தக்கூடிய புகழஞ்சலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாரு. இதுவுமே வந்து மீண்டும் அரசியல் போரை வந்து பீகார்ல ஏற்படுத்துனுச்சு. ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் ஏற்கனவே சிஎம்மா இருக்கிற சமயத்துல இவரை கழட்டி விட்டுட்டு பீகார்ல பாஜக ஆட்சிக்கு வர ட்ரை பண்றாங்க. எப்படி மகாராஷ்டிரால பண்ணாங்களோ, அதாவது மகாராஷ்டிரால வந்து தேர்தல் நெருங்குற வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே தான் சிஎம் முகமா பார்க்கப்பட்டார். அவரோட தலைமையில தான் போட்டி போடுறதா சொன்னாங்க இல்லையா. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்சிகள் அங்க அப்படியே மாற ஆரம்பித்தது. அது வரைக்கும் சிஎம் இருந்த ஏக்நாத் ஷிண்டே வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கப்பட்டார். பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் புதுசா சிஎம் ஆக்கப்பட்டார். இந்த மாதிரி காட்சிகள்லாம் பீகார்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நிதிஷ்குமாருக்கு வந்து ஒரு விதமான அச்சம் இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரால பண்ணவங்க பீகார்லயும் பண்ணுவாங்க. வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒதுக்கிட்டு பாஜக இருந்து யாருன்னா ஒருத்தரை கொண்டு வந்து இங்க வந்து சிஎம் ஆக்க ட்ரை பண்ண பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நிதிஷ்குமாருக்கு எழுந்திருக்கு. இந்த அச்சத்தின் காரணமாகவும் வரக்கூடிய கொஞ்ச நாட்கள்ல பாஜக இருந்து வெளியில வந்து இந்தியா கூட்டணியிடையே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. அது கூட சேர்த்து சமீபத்துல கூட கவர்னர் மாற்றம் பீகார்ல நடந்தது. அதாவது முன்னாள் கேரளா கவர்னரா இருந்த ஆரிஃப் முகமது கான் தான் இப்போ பீகார்ல கவர்னரா நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த ஆரிஃப் முகமது கான் வந்து நிதிஷ்குமாருக்கும் நெருங்கிய நண்பர், அதே சமயத்துல லல்லு பிரசாத் யாதவுக்கும் நெருங்கிய நண்பர். இந்த மாதிரி இரண்டு எதிரெதிர் துருவங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் நெருக்கம் அப்படின்றதுனால வரக்கூடிய நாட்கள்ல இவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டு இந்த கவர்னரோட உதவியோட மீண்டும் வந்து நிதிஷும் லாலுவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நிதிஷ்குமார் நிச்சயமா வந்து இந்தியா கூட்டணி பக்கம் வருவார், பாஜகவை உதறி விட்டுருவார் அப்படின்லாம் கருத்து சொல்லிட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கும் பெரிய சிக்கல் ஏற்படும். ஏன்னா மத்தியில் வந்து பாஜக மைனாரிட்டி அரசு தான், பாஜக வந்து கூட்டணியோட தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி கட்சியில மிக முக்கியமான கூட்டணி வந்து நிதிஷ்குமாரோட கட்சின்னு தான் சொல்லணும். இதை வந்து பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, நிதிஷ்குமாரை விடுவாங்களா விட மாட்டாங்களா, எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரக்கூடிய காலங்கள் தான் பதிலா அமையும். இப்போ இன்னொரு முக்கியமான தேசிய செய்தி என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால பாரம்பரியமான அரசியல் குடும்பம் வந்து பவார் குடும்பம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து ரொம்ப பாரம்பரியமான அரசியல் குடும்பம் அவங்க. இந்தியா முழுக்கவே இந்த குடும்பம் வந்து ரொம்ப பிரபலமான குடும்பம் தான். இப்போ 2023ஆம் ஆண்டு இந்த குடும்பம் வந்து உடைந்தது. யாரால அப்படின்னா அஜித் பவாரால. அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்த குடும்பத்தை, அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை அஜித் பவார் வந்து அந்த கட்சியை ரெண்டா உடைச்சு அவரோட சப்போர்ட்டோட அவர் ஒரு கேம்பை வந்து கொண்டு வர்றாரு, பாஜகவோட இணைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி ரெண்டா பிரியுது. ஒரு இதுக்கு வந்து தலைவர் அஜித் பவார் வர்றாரு, இன்னொரு இதுக்கு சரத்பவார் தொடர்ந்து தலைவராக இருக்கார். ஸோ அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து பாஜகவோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வி கிடைக்குது. ஆனால் அதே 2024 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவாருக்கும் சரி பாஜகவுக்கும் சரி ஒரு நல்ல வெற்றி கிடைக்குது. இப்போ வந்து அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. ஆனால் என்னதான் இந்த பாரம்பரியமான குடும்பம் வந்து உடைஞ்சாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே மீண்டும் ஒன்னா வரணும், அதாவது சரத்பவாரும் சரி அஜித் பவாரும் சரி மீண்டும் ஒன்றிணைணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வெகு நாட்களாக போயிட்டு இருக்கு குடும்பத்துக்குள்ள. அந்த ஒரு கோரிக்கை என்பது இப்ப வந்து வேண்டுதலா மாறி இருக்கு. யாருக்கு அப்படின்னா அஜித் பவாரோட தாயாருக்கு வந்து இது வேண்டுதலா மாறி இருக்கு. இந்த புத்தாண்டை ஒட்டி அவங்க ஒரு கோயில்ல வந்து சிறப்பு பூஜைகள் பண்றாங்க. அந்த பூஜைகள்ல வந்து அஜித் பவாரும் சரத்பவாரும் மீண்டும் ஒன்றிணையணும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பூஜைகள்ல வந்து அவங்க வழிபடுறாங்க. இதனாலேயே வந்து அந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கு. இரண்டு பேரும் ஒன்னா வருவாங்க திரும்பி. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரத்பவார் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் எங்களுக்கு கடவுள், அவரோட வழிகாட்டில் தான் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே வந்து இரண்டு பேருமே சீக்கிரம் ஒன்றிணைஞ்சு அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் இடத்துல எழுந்திருக்கு. இது வந்து எப்படி வரக்கூடிய காலத்தில் ஒர்க் அவுட் ஆக போகுது? ஏன்னா ஒன்றிணைதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? ஏன்னா இரண்டு பேருமே வந்து வெவ்வேறு துருவங்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. சரத்பவார் வந்து காங்கிரஸ் பக்கம் நிற்கிறார், அஜித் பவார் வந்து பாஜக பக்கம் நிற்கிறார். இப்போ யார் விட்டு கொடுப்பாங்க, யாரோட கை இங்கே ஓங்க போகுது? ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் போர் என்பது அவங்களோட பாரம்பரிய தொகுதியான பாரமதி தொகுதியிலேயே வந்து கண்கூடா பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு பவார்களும் ஒன்றிணைஞ்சு வருவாங்களா? ஒன்றிணைஞ்சு வந்தாலுமே யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதுக்கும் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பதில் கிடைத்து வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அரசியல் அரங்கில் நடைபெற்ற பல்வேறு முக்கியமான செய்திகள்லாம் பார்த்தோம். நம்ம நாளைக்கும் தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.